ஹாய் வேவ்ஸ், நான் உங்கள் பிவிகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னாக்கா, யூடியூப்பில் நார்மலாக ஒரு பாட்டு கேட்டுட்ருப்போம். மேக்ஸிமம் நைட்டில் பார்க்குறப்ப தூங்குறதுக்காக இளையராஜா சாங்ஸ்லாம் கேட்போம். அப்படி பார்த்திங்கன்னா ஆட் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு இது டென்ஷன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, யூடியூப்பில் ப்ளூடூத் மூலமாக பாட்டு போட்டிருப்பாங்க. அதுலேயுமே பார்த்தா நிறைய டைம் ஆட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட் வராமல் நான் சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா, ஜியோ சிம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜியோ ஸ்பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, அதில் போய் யூடியூப்பில் நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா எந்த விதமான ஆடும் உங்களுக்கு அதில் வராது. ஒன்று. அதேமாதிரி எம்ஹெச் பிளேயரில் படம் நார்மலாக நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆடு வந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த ஆப் மூலமாக நீங்கள் எம்ஹெச் பிளேயரில் படம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எந்த விதமான ஒரு ஆடுமே உங்களுக்கு வராது. ஸோ மறந்துடாதீங்க, ஜியோ ஸ்பேர் ப்ளே ஸ்டோரில் ஆப் அவைலபிளாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் போய் யூடியூப்பில் பாட்டு கேட்டிங்க அப்படின்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் எல்லா ப்ரோக்ராமும் பார்க்கலாம் அதில். இதை தாண்டி அதில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்சாட் எல்லா விதமான, அதாவது ப்ளே ஸ்டோரில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ எல்லாமே அந்த ஜியோ ஸ்பேர் ஆப்பில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம்.